வணக்கம், இது நம்ம சேனல் ஆல் ஃப்ளேவர்ஸ் கிச்சன். சர்க்கரையும் முந்திரியும் இருந்தால் போதும், இந்த காஞ்சு கட்லியை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் முந்திரி, அரை கப் சர்க்கரை, 3 சில்வர் லீவ்ஸ், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் நெய். இப்போ முந்திரியை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, பல்ஸ் மோடில் வச்சு விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைச்சிட்டா முந்திரி பருப்புலேருந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால தான் இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் பவுடர் மாதிரி இருக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சிட்டா இது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இப்போ சர்க்கரை பாகு செய்ய ஆரம்பிச்சிடலாம். வானல்ல அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் போல ஆகும் சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வரத்துக்கு. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாம். கையில இந்த மாதிரி எடுத்தா இது ஒரு கம்பி பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி பவுடரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கட்டி எதுவும் இல்லாம நல்லா கிளறி விட்டுக்கலாம். முந்திரி பவுடர் சர்க்கரை பாகு கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கெட்டியாகிற வரைக்கும் இது நல்லா வேகட்டும். ஓரளவுக்கு இந்த மாதிரி கெட்டியானதும் இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இதை சேர்க்காமையே செய்யலாம். இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். காஜு கட்லி கட் பண்ற பிளேட்ல கொஞ்சமா நெய் தடவி வச்சுக்கலாம். அப்போதான் ஒட்டாம வரும். இப்போ இது ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆற தேவையில்லை, லைட்டா சூடு இருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்ல வச்சு தேய்ச்சிக்கலாம். பூரி தேய்க்கிற கட்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம். நல்லா மெலிசா தேய்ச்சிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா சமமா இருக்கிற மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா தேய்ச்சாச்சு. இப்படியே கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி சில்வர் லீவ்ஸ் ஒட்டிக்கலாம். சில்வர் லீவ்ஸ் ஒட்ட தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். காஜு கட்லி டைமண்ட் ஷேப்ல தான் இருக்கும், அதனால டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிராஸ்ல கட் பண்ணோம்னா நமக்கு டைமண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. எடுத்து பார்க்கலாம். பாருங்க, டைமண்ட் ஷேப்ல சூப்பரான காஜு கட்லி ரெடி. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.